இன்னைக்கு எனக்கு கிடைச்ச விதைய பத்தியும், எனக்கு கிடைச்ச செடிய பத்தியும் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இவுங்க எனக்கு அனுப்பி குடுத்தது இயற்கை ரசிகை. அவங்க எனக்கு அனுப்பி குடுத்தது. இவுங்கள எனக்கு தேடல்ல ஒருத்தங்கன்னு தான் சொல்லலாம். இவுங்கள அவ்வளோக்கு நான் தேடி இருப்பேன். இவுங்க ஃபோன் நம்பர் கிடைக்கிறதுக்கும், இவுங்க கிட்ட பேசுறதுக்கு வேண்டி தேடி தேடி கிடைச்சது இவுங்க ஃபோன் நம்பரு. அதனால என்னால மறக்க முடியாது. நான் உங்களுக்கு சீடு அனுப்பி குடுக்கல. ஆனா, அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு அனுப்பிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெற்பவளம், அதே மாதிரி சங்குப்பூ, அதில கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலர் அனுப்பியிருக்காங்க. மழை ஆனனால விதை மொளச்சிருச்சு. கொஞ்சம் ஈரம் இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன், மொளச்சிருச்சு. நான் வந்த உடனே எடுத்து நட்டுட்டேன். அது மொளச்சிருக்கத பார்த்தோனே எடுத்து நட்டு வச்சுட்டேன். நம்ம ஒரு செடி தேடிக்கிட்டே இருப்போம் கிடைக்கிறதுக்கு வேண்டி அப்படின்னு நினைப்போம்ல. அதே மாரி தான் எனக்கு இவங்களையும் அதில ஒருத்தவங்க தான். தேடிக்கிட்டு இருந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். நெறைய பேசினேன் அவங்ககிட்ட. என்னதோ மனசு விட்டு பேசணும்னுலாம் அவங்ககிட்ட தோணும் எனக்கு. யார்கிட்டயும் இதே மாதிரி பேசினதில்ல. ஆனா அவங்ககிட்ட எனக்கு பேசணும்னு தோணும். ரொம்ப பிடிச்ச ஆளும் கூட. அ அவங்கள எனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அனுப்பிவிட்டு இப்ப 2, 3 நாள் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு தான் அது எனக்கு பேசக்குள்ள வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதனால பேசிட்டு இருக்கேன். அ நட்டு வச்சுட்டேன். நல்லபடியா வரணும்னு கடவுள்ட்ட வேண்டிக்கிட்டு. ஆனா வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் கிளினிக்கு. அந்த கிளினிக் போன இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு செடிய பத்தியும் தான் பார்க்க போறீங்க. எனக்கு பேராசைன்னு சொல்லலாம். இந்த செடி விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. எனக்கு பேராசம் தான். சப்போட்டா செடி கட் பண்ணி போட்டுட்டு, அந்த கிளையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. கட் பண்ணி போட்டு இடம் தடம் தெரிஞ்சிருச்சு. சரி அதில ஒரு சின்ன கிளையாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய சப்போட்டாங்க. மனசு வரல. நெறைய நாளாவே பார்த்துட்டு போவேன் இந்த கிளினிக் வரக்கூடிய டைம். இதுவரை எனக்கு கம்பு வச்சா அந்த சப்போட்டா வருமான்னு எனக்கு தெரியாது. ஆனா, நான் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறேன். பார்க்குற ஃப்ரெண்ட் சொல்லுங்க. சப்போட்டா கம்பு வச்சா வருமா? இல்லையான்ட்டு. நான் 2 இதில நான் ட்ரை பண்ண போறேன். 1 தண்ணீல போட்டு கம்ப வச்சு ட்ரை பண்ண போறேன். 1 அம் தா மண்ணுல ஊனி ட்ரை பண்ண போறேன். இந்த கம்பு எனக்கு கிடைச்சது, அங்க செக்யூரிட்டியா இருந்தவங்க எனக்கு எடுத்து குடுத்தது. நான் தேடி போறத பார்த்தோனே என்னன்னு கேட்டாங்க. நான் ஸ்டெம் இருக்குமான்னு கேட்டேன். எதுக்குன்னு கேட்டப்போ, நான் சொன்னேன் நடுறதுக்குன்னு. நான் 1, 2 வேர்டு நான் ஹிந்தியில லைட்டா சொல்லக்கூடாட்டி அவங்க புரிஞ்சு எடுத்துட்டாங்க. அவங்க ஹிந்திக்காரங்க. அவங்க மரத்துலேருந்து எனக்கு முறிச்சு குடுத்தாங்க. மரம் தாழ்ந்து இருந்துச்சு ஒரு சைடு. அதுலேருந்து எனக்கு முறிச்சு குடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத நான் ஒரு கிளை கிடைக்குமான்னு போனேன். அவங்க எனக்கு உடைச்சு குடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி இது ஒரு மேரிகோல்டு. என் மாடி தோட்டத்தில இருக்கு இந்த மேரிகோல்டு. ஆனாலும் என் வீட்டுக்காரர் பால் போட போன இடத்துல விதை விழுந்து தானே கொத்தா முளைச்சு நின்னுச்சு. சரி அதுலேருந்து ஒரு 2, 3 கன்னு எடுத்துட்டு வந்தாரு. செடி இருந்த இடத்துக்கு கீழ இருந்து நெறைய விதை விழுந்து தானே முளைக்கும் இல்லையா அந்த செடியிலேருந்து. எடுத்துட்டு வந்து மாடி தோட்டத்தில நட்டு விட்டாச்சு. ஏன்னா அது அழகா இருக்கும் அந்த பூ. நான் காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட. ஒரே ஒரு செடியில ஃபர்ஸ்ட்டா மாடி தோட்டத்தில நெறைய பூ. அதோட விதையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதில அந்த செடி தான் எடுத்துட்டு வந்து நட்டு வச்சிருக்கோம். நடக்கூடிய டைம் ரொம்ப சோர்வா இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா தெம்பாயிருச்சு. அதே மாதிரி இன்னைக்கு கிடைச்சது விதைங்க, செடிங்க. இத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.